இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்த உலகின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் நன்னாளிலே உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற இந்த நன்னாளிலே கர்த்தருடைய பிறப்பின் நோக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நன்னாளிலே மீண்டுமாக எங்கும் நிறைந்த உலகின் சார்பாக தேவ பிள்ளைகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் மற்ற எல்லா நன்றிகளையும் என்ன செய்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதத்தை பார்க்கலாம். வசனத்தை மத்தேயு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கலாம். அது என்ன போட்டிருக்கிறத பார்ப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்ன என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷியும் பிறக்கக்கூடிய விதத்தில் பிறக்கும்போது அந்த நோக்கம் வித்தியாசமாக இருக்கும். சிலவங்க என்ன செய்வாங்க, ஒரு குழந்தை பிறக்குன்னா இவங்கள இதை பண்ணணும், இவங்கள வச்சு இப்படி பண்ணணும்னு சொல்லி நினச்சிவாங்க, ஒரு நோக்கமாக சொல்லுவாங்க. இல்லை இந்த ஒரு பேபி இருக்குன்னா இந்த பேபி அங்கே கொண்டு போய் அவங்க அப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை இந்த குழந்தை வச்சு நம்ம இப்படிலாம் பிளான் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க. பல வித மக்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த போது உள்ள ஒரு நிலை வேறு, இப்போ உள்ள நிலை வேறு. அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அவன் உலகத்தில் பலவிதமான குழந்தைகள் நினைச்சாங்க, ஆண்களும் பெண்களும் இருக்காங்க, பிறக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் பின்னணியும் நோக்கம் வேற மாதிரி இருக்குது. அது இருந்தாலும் கிறிஸ்துவானவர் குழந்தையாக இந்த பூமிக்கு அவதரித்த அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதை நம்ம என்ன பார்க்கும்போது தெளிவாய் இந்த வசனம் இருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் ரட்சிப்பார். நல்லா கேளுங்க. அவள் அப்படின்னா யாருன்னா மரியாள் என்று சொல்லி அர்த்தம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிறதுக்கும் பெற்று எடுப்பாளுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பெறுவாள் அப்படின்னா அப்படி இனாம கொடுக்கறது. பெற்று எடுப்பாள் அப்படின்னா அது மாம்சீக ரீதியாக உள்ள காரியம். இந்த பூமியில் உள்ள எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறாங்க, அவங்க வச்சு பலவிதமான நோக்கம் இருக்குன்னா அவங்க பிறந்த நோக்கங்கள் மாம்சீக ரீதியாக ஆணும் பெண்ணுமாக இணைந்து பிறக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டுது. அது பெற்றெடுக்கக்கூடிய நிலை. ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னா கடவுள்கிட்ட பெறுவாள், ஒரு பார்த்தீங்கன்னா கிருபையாக நினச்சவங்க வாங்கி கொள்வாள்னு அர்த்தம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பிறப்பும் வேறு வேறு. அவர் தூய்மையான ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர் பிறந்தார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய பிறப்பு அந்த நோக்கம் வேற. இது எல்லாமே உலகம் சார்ந்த நோக்கமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துவோட பிறப்பின் நோக்கம் பரலோகம் சார்ந்த நோக்கமாக இருக்கிறது. அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் அல்ல, அவள் ஒரு குமாரனை தேவனிடத்திலிருந்து தேவன் மூலமாய் பெறுவாள். அதான் பரிசுத்தாவில வந்திருக்காரு. அப்போ அந்த நோக்கத்தை புரிந்துக்கணும். அப்போ தேவன் மூலமாய் பெறுவாள் அப்படிங்கிற அந்த காரியம் இருக்குது. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். ரெண்டு விஷயம் இருக்குது. என்னன்னா, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கக்கூடியவராக பிறப்பார். இரண்டாவதாக அவர்களை விடுவிப்பார். பாவங்களை நீக்கவும் செய்வார், அல்லது விடுதலையும் கொடுப்பார். பாவத்தை கழுவி சுத்திகரிப்பார். சுத்திகரித்த பின்பு அதிலிருந்து முழுமையான விடுதலை கொடுப்பார். இதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான செயல்பாடுகளை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து குழந்தையாக தேவன் மூலமாக மரியாளுக்கு கொடுக்கப்பட்டாள். இதுதான் உண்மையான அர்த்தம். இயல்பா அவங்க பெற்றெடுக்கக்கூடிய அந்த அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் இரண்டே விஷயம்தான். ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக அவர்களை மீட்க வேண்டும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் அடிமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து,
பொல்லாத வியாதிகளிலிருந்து, ஆபத்திலிருந்து ஜனங்களை விடுதலை கொடுத்து மீட்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையோடு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக அவதரிக்க வைத்தார். இதுதான் உண்மை. அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கம் என்னன்னா, பாவங்களை, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க உண்டு பண்ணவும், அவர்கள் எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கவுமாகத்தான் இயேசு பிறந்தார். அதை நம்ம நினைச்சீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதை அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, கிறிஸ்து இதற்காகத்தான் நமக்கு பிறந்திருக்கிறார், இதற்காகத்தான் வந்திருக்கிறாங்கிறத நினைச்சணும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு இயேசு சொல்வாரு, நான் மறிக்கவே வந்தேன்ங்கிறார். இயேசு எதுக்காக வந்தார்னா, பூமிக்கு பிறந்த நோக்கம் என்னன்னா, அவர் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய பாவங்களை தன் மேல் சுமந்து கிருபாதார பலியை தன்னை ஒப்பு கொடுத்து நித்திய வாழ்க்கை கொடுக்கும்படியாக மறிப்பதற்காக அவர் பிறந்திருக்கிறார். நல்லா பாருங்க, எல்லாம் பிறந்து மறிப்பாங்க, ஆனால் அவர் மறிக்கிறதுக்காக பிறந்திருக்காராம். அதான் வேற மாதிரி, அதான் கிமு வருது. இப்படி யாரும் செய்யலை, சொல்லலை. அப்போ அவர் மறிக்கவே பிறந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த வேதத்தில் நம்ம அரசியலாக பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து மாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். கிறிஸ்து பலியாக வந்தார், பலியாகுவதற்கு வந்தார்னு அர்த்தம். மாஸ்னா பலி, கிறிஸ்துனா பலி. கிறிஸ்து பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க வந்தார், பிறந்தார்னு அர்த்தம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேக் கொடுக்கறதுனாலையோ அல்லது மற்ற காரியம் செய்யறதுனாலே அல்ல, இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க பிறந்தார், பாவங்களை நீக்க வந்தார், மீட்க வந்தார்ங்கிறத உணர்ந்து கொண்டாடுவதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் பாவங்களை நீக்குவதற்கும் விடுதலை கொடுப்பதற்கும் அவர் மரிப்பதற்குமே இந்த பூமியில் பிறந்தார், அதுதான் 3 நோக்கம்ங்கிறத புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும், அந்த உண்மையான கிறிஸ்துமஸ் என்னங்கிறத புரிஞ்சு கொண்டாடணும். இன்னைக்கு அனைவருக்கு தெரியறது இல்லை, ஆனால் நம்ம தெரிந்துக்கணும். ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க கேக் கொடுப்பாங்க, ஆனால் இயேசுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு இயேசுக்கு நம்ம எதுவுமே கொடுக்காம அவர் பேசுறது நம்ம கேக் சாப்பிட்டுருக்கோம். இயேசுக்கு என்ன கொடுக்கணும், நம்ம இருதயத்தை கொடுக்க வேண்டும். நம்ம இருதயத்தை கொடுத்து அவருக்காய் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது தான் நாம் அவர்கிட்ட செலுத்தக்கூடிய மரியாதையும் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடிய அர்த்தமும் ஆகும். ஆகவே பிறந்த நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நோக்கம் என்னங்கிற தலைவில் பார்த்த நாம் 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பாவம் நீக்குவது வந்தார், சுத்திகரிக்க வந்தார், ஜனங்களை எல்லா அடிமையிலிருந்து மீட்க வந்தார், விடுதலை கொடுக்க வந்தார், 3வதாக அவர் மரிக்கிறதுக்காக வந்தார். இந்த பிறப்பின் நோக்கத்தை புரிந்தவர்களாக ஒவ்வொரும் புரிந்து எனக்காக வந்தார், நமக்காக வந்தார்ங்கிறத புரிந்து கொண்டு நம் இருதயத்தை அவருடைய பிறந்த நாளிலே நாம் கொடுத்து அவர்கள் எளிமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் எங்கும் நிறைந்தவர்களையும் வாழ்த்துகிறது. ஆமென்.